காற்று பயங்கரமாக அடிச்சதால் நிறைய வாழை மரம் கொலைப்பட்ட வாழை மரம்லாம் சாஞ்சிச்சுன்னு சொன்னேன். அது ஒரு வாழை மரம் மட்டும் கொலைப்பட்ட வாழை மரம் தான். அது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே அடி தண்டோடு ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தாலும் வேப்ப மரத்து மேலே சாஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்ததால் எங்கள் தாத்தா என்ன பண்ணாருன்னா அதுக்கு நிறைய முட்டு கொடுத்து, சரி வாழைத்தார் வந்து கொஞ்சம் முத்தட்டும், அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம், அதான் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல தண்டு, அது எப்படி முத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய முட்டு கொடுத்துட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-8 முட்டு கொடுத்துருந்தாரு. அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி கீழே சாயாத மாதிரி முட்டு கொடுத்துருந்தாரு. கடைசியில் பார்த்தா அது சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த வாழை மட்டையை இழுத்து பார்த்தா கொஞ்சம் நிறைய தவளை இருந்தது. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும் போல இருக்குது. உள்ளே பார்த்தா நிறைய தவளை குட்டி தான், பெரிய தவளை கூட இல்லை, எல்லாம் தவளை குட்டி 7-8 இருந்தது. அதில் எல்லாம் நான் இழுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிடுச்சு, எல்லாம் விழுந்துருச்சு பாருங்கள். இங்கே இருக்க வாழை மரம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட தென்னை மரம் பாதி ஹைட் வரும், அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கும். அதனாலேயே நிறைய வாழை மரம் வந்து முறிஞ்சிக்கிட்டு விழுந்துடுச்சு. இதனால் நிறைய லாஸ் ஆகிடுச்சு தாத்தாவுக்கு. கொஞ்சம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் சுற்றிலும் அந்த இதெல்லாம் அழுகி போன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உள்ள தண்டு நல்லா தான் இருக்குது. நல்லா ஒட்டிகிட்டு இருக்கோம் முத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தார். கடைசியில் அது வாழைத்தார் வெம்பி போயிடுச்சு, வெயில் அடிபட்டு வெம்பி போச்சு. தண்ணியும் விட்டும் தான், ஆனால் அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஒரு மாதிரி வாடி போன மாதிரியே இருந்துச்சு. அதனால் தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, சரி அதை வெட்டிடலாம், வெட்டிட்டு அந்த வாழை தண்டு எடுத்துகிட்டு அந்த வாழை தாரை வந்து நம்ம இதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் தாத்தாவுக்கு வெட்ட மனசு வரல, சரி எப்படியாவது முத்திடும் அப்படின்ட்டு தான் அதுக்கு. ஏன்னா நிறைய முட்டு கொடுத்துருந்தாரு கீழே தாயமாக, கொஞ்சம் தாரும் பெருசாக இருந்ததால் அந்த முட்டு கொடுத்து எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். கயிறெல்லாம் போட்டு பக்கத்தில் இருக்க தென்னை மரத்துக்கு இழுத்து போட்டு கட்டியிருந்தாரு கீழே சாயாத மாதிரி. கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியல, வாடி போயிடுச்சு அடிக்கிற வெயிலில். அதனால் அதை வெட்டிட்டு வாழைத்தாரை வந்து ஆட்டுக்கு போட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வாழைத்தண்டு எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட்டோம். வாழைத்தண்டுக்கு தான் உரிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.